இந்து மக்களை பொறுத்த வரைக்கும் ராமாயணமும் மகாபாரதமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுல ராமாயணத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராமாயணத்துல வந்து ராமருடைய அவதாரத்தினுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது ராவணன வதம் பண்றது தான். இத வந்து நான் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சுருக்கி சொல்ல முடியுமோ நான் சுருக்கி சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, முதல்ல ராமாயணத்துல எழுதி கொடுத்தவர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, வால்மீகி. வால்மீகி வந்து பாத்தீங்கன்னா, ஹிந்தியில எழுதியிருக்கிறாரு. அத வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவர் கம்பர். அவர் எழுதினது வால்மீகி ராமாயணம். அப்புறமேட்டு நம்பாள் எழுதினது கம்பராமாயணம். கம்பராமாயணத்த பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயங்கள்ல எல்லாமே அதுலேருந்து மாத்தும் பொழுது எப்படியெல்லாம் பேர் மாத்தி இது பண்ண முடியுமோ, மாத்தி எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு புரியிற மாரி அவரு அட்ஜஸ்ட் பண்ணி எழுதி வச்சிருக்கிறாரு கம்பராமாயணத்துல. ஓகேங்களா? நம்மளுக்கு தகுந்த மாரி அந்த வார்த்தைகள், அந்த உச்சரிப்புகள், அந்த சத்தங்கள் இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாரி எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா? சூரிய குலத்துல பொறந்து வளர்றவர் தான் தசரத மகாராஜா. தசரத மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சூழ்நிலையின் காரணமா பரசுராமர் கையால இறந்து போக வேண்டிய அவர் கையால சாக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அப்ப அவரு என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டோம்னா, பொதுவா ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரு அப்டின்னா, அடுத்த 1 வருஷத்துக்கு அவர கொலை பண்ணக்கூடாது. எதுக்கோசரம்னு சொல்லி கேட்டோம்னா, ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரு அப்டின்னா, அந்த பொண்ணுடைய வாழ்க்கை வீணா போயிரும். புதுசா கல்யாணம் ஆனனால 1 வருஷம் கொலை பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் அந்த காலத்துல இருந்திருக்குது. எழுதப்படாத சட்டம். ஏன்னா, அவங்க வம்ச விருத்தி ஆவணும் அப்டின்னு சொல்லிட்டோம். இன்னொன்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஒரே வருஷத்துல முடிஞ்சு போயிறக்கூடாது. 1 வருஷமாச்சும் இருக்கணுங்கிறதுக்கோசரம் இது பண்ணிருவாங்களாம். பரசுராமர் கொலை பண்ண வரும்போதெல்லாம் இவரு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கல்யாணம் பண்ணிருவாராம். அப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி ஒரு விதமான கதைகள் அப்படிங்கிறது செவிவழி கதைகளாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்குது? நம்மளுடைய நம்மளுடைய ராமர் அவங்க அப்பா தசரதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைகளே இல்லாம இருந்திருக்குது. அவரு என்ன பண்ணிருக்காரு, கடவுள்ட்ட போய் வரம் கேட்கிறாராம். கடவுள்ட்ட என்ன வரம் கேட்கிறாராம், நான் செஞ்ச தர்ம புண்ணியங்கள மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாரிசு குடுன்னு சொல்லி கேட்கிறாராம். அவரு என்ன பண்றாரு, என் சொத்த காப்பாத்துறதுக்கு எனக்கு வாரிசு குடுன்னு சொல்லி கேட்கல. நான் செஞ்சுட்டு இருக்கிற தான தர்மங்கள தொடர்ந்து செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாரிசு குடுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. ராமர் வந்து பொறந்திருக்கிறாரு. ராமரு, லட்சுமணன், பரதன் இவங்கலாம் வந்து பொறந்திருக்கிறாங்க. இப்படி பொறந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது எல்லாம் நல்லபடியா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. மொத வாரிசா வந்து ராமர் பொறக்குறாரு. அடுத்த வாரிசா லட்சுமணன் பொறக்குறாரு. அடுத்த ஒரு தாய் வயித்து பிள்ளையா பரதன் பொறக்குறாரு. இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது, எல்லாம் வளரும்பொழுது ரொம்ப சந்தோஷமா, உற்சாகமா வளர்றாங்க. அப்படி வளர்ந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுகிறது. என்ன சிச்சுவேஷன்? ராமர் வந்து எல்லார் மனசையும் இம்ப்ரெஸ் பண்றாரு. எல்லாருக்கும் தகுந்த மாரி, எல்லாருக்கும் புடிச்ச மாரி அட்ஜஸ்ட் பண்ணி போறாரு. ரொம்பவே ஒரு சிறப்பான, திறமையான ஒரு நல்ல குணமுள்ள ஒரு சிறந்த மனிதனா, சிறந்த குணமுள்ள ஒரு நபரா வளர்றாரு ராமரு. வளர்ந்து வரும்பொழுது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப புடிச்சு போயிருச்சு. என் பையன் ராமர நான் வந்து என்ன பண்ண போறேன், இந்த நாட்டோடைய பட்டத்து இளவரசனா முடிசூட்ட போறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. அப்ப வெளியிடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க சித்தி கைகேயி, அந்த கைகேயி என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல போய் கேட்க வேண்டிய ஒரு இதுக்கு ஆளாவறாங்க. இந்த இடத்துல தூண்டி விட்டது யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, கூனின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க என்ன பண்றாங்க, போய் கைகேயிட்ட சொல்றாங்க. இந்த மாரி உன் பையன் தான் வந்து நாட்டை ஆட்சி செய்ய தகுதி உள்ள ஆளு. அவங்க எப்படி ராமர இது பண்ண சொல்லலாம்? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப இது கதைக்குள்ளாடி கதை. கதைக்கு உள்ளாடி ஒரு கதை. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, கைகேயி வந்து ஒரு காலகட்டத்தில தசரதன் போர் புரியும் பொழுது என்ன பண்றாங்களாம், அவர காப்பாத்தி விடுறாங்களாம் உயிர. தன்னுடைய கணவன் உயிர. அப்ப அவரு என்ன பண்றாருன்னா, நான் உனக்கு 2 வரம் தரேன். உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேளுன்னு சொல்லி புருஷன் பொண்டாட்டிட்ட கேட்கிறாரு. அந்த அம்மா என்னன்னு இருக்குது, நான் வேணுங்கும்போது கேட்டுக்கிறேன். அந்த வரத்த நீங்களே வச்சுருங்கன்னு இருக்குது. அந்த வரத்த நீ இப்ப யூஸ் பண்ணு. உன் பையன் வந்து நாட்ட ஆட்சி செய்யணும்னு சொல்லு. இன்னொரு வரம் அந்த ராமரு 14 வருஷம் காட்டுக்கு வனவாசம் போகணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தூண்டி விடுறாங்க. கூனி கைகேயி கிட்ட தூண்டி விடுறாங்க. ராமரோட சித்தி கிட்ட ராமரோட சித்தி கைகேயி கிட்ட கூனிக்கு தூண்டி விடுறாங்க. ஓகே. அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ராமருடைய மனைவி சீதை வந்து பார்த்தீங்கன்னா, அவிங்களும் வந்து திருமணம் அந்த ஒரு இதுல இருக்கிறாங்க. திருமணமான ஒரு இதுல. அப்ப வந்து பார்த்தோம்னா, ராமர்கிட்ட வந்து அவங்க அப்பா சொல்றாரு. அன்னைக்கு பட்டாபிஷேகம். பட்டத்து இளவரசனா முடிசூட்டுறாங்க. அப்ப வந்து இவரு சொல்றாரு அவங்க அப்பா, "கண்ணு இந்த மாரி கண்ணு சித்தி வந்து இந்த மாரி என்னைட்ட வந்து 2 வரம் கேட்டாங்க. நான் குடுத்துட்டேன் கண்ணு. மொத வரம் உன் தம்பி பரதன் வந்து நாட்டுக்கு வந்து ஆட்சி ஆளணும் 14 வருஷம். அந்த 14 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து காட்டுக்கு வனவாசம் போணும் கண்ணு. போயிட்டு வா கண்ணு. நான் வந்து உங்க சித்தி கேட்டுச்சு. நான் வரம் குடுத்துட்டேன் கண்ணுன்னு சொல்றாரு. இவரு சொன்ன உடனே அவரு என்ன பண்றாரு, சரி டாடி, ஓகே டாடி, கூல் நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு, அவங்க அப்பாவுக்கோசரம், அவங்க குடும்பத்துக்கோசரம், அவங்க சூரிய குடும்பத்துடைய வம்சத்தோட பெருமைய காப்பாத்தணுங்கிறதுக்கோசரம் அவரு கிளம்பி போறாரு. வனவாசம் போறேன்னு சொல்லிட்டு. நாடே அழுவுது. நாடே கதறுது. நாடே ரொம்ப வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. ராமர் இந்த மாரி கோவிச்சுட்டு போறாரே, ராமர் இந்த மாரி கோவிச்சுட்டு போறாருன்னு சொல்லிட்டு. ஆனாலுமே கூட வந்து அவரு என்ன பண்றாரு, நான் வந்து செய்றேன். நான் வந்து எங்க சித்திக்கு எங்க அப்பா குடுத்த வாக்க நான் காப்பாத்தணும். நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. புருஷன் போறதுனால அவங்க மனைவி சீதையும் என்ன பண்றாங்க, நானும் வரேங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அண்ணன் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி லட்சுமணனும் கிளம்பி போறாரு. லட்சுமணன் ராமர் இல்லாத இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்ன்னு ஊர் மக்களே கிளம்பி போறாங்க. அந்த கரைகிட்ட ஆற்றங்கரையோரமா போகும்போது ராமர் சொல்றாரு,
என்ன வழி அனுப்புறதுக்கோசரம் இத்தனை பேர் வந்தீங்கல்ல, போதும் நீங்களாம் திரும்ப வீட்டுக்கு போங்க. தெரியுதா? தேவையில்லாம எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் போயிட்டுறேன் போங்கன்றாரு. உடனே பரதன் என்ன பண்றாரு, நானும் உன் கூடயே காட்டுக்கு வரேங்கிறாரு. அப்ப ராமர் சொல்றாரு பரதன்கிட்ட, சித்தி வீட்டு பையன்கிட்ட, "கண்ணு உனக்கோசரம் தான் உங்க அம்மா போய் வரம் கேட்டாங்க. நீ வந்து என் கூட காட்டுக்கு வரங்காத. போய் ஆட்சி செய் போ" அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்ப பரதன் என்ன பண்றாரு, "உங்க செருப்ப கழட்டி குடுங்கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அண்ணங்கிட்ட இருக்கிற செருப்ப வாங்கிட்டு வர்றாரு. செருப்ப வாங்கிட்டு வந்து அவங்க அண்ணன் உட்காந்து ஆட்சி செய்ய வேண்டிய இடத்துல அவங்க அண்ணனோட செருப்ப வச்சுட்டு, இவரு பக்கத்துல அமைச்சரா உட்காந்து தான் ஆட்சி செய்றாரு. அந்த ராஜாவோட சிம்மாசனத்துல ராமருடைய செருப்ப கொண்டு போய் வச்சுட்டு தான் இவரு ஆட்சி நடத்துறாரு. அந்த இடத்துல எங்க அண்ணன் வந்து அந்த இடத்துல இருக்கிற மாரி அது அப்படின்னு சொல்லிட்டு, இவரு ஒரு அமைச்சரா மாரி இருந்தா தான் வந்து அந்த ஆட்சி அப்படிங்கிறது அந்த 14 வருஷம் அவங்க அண்ணன் திரும்ப வர வரைக்கும் ஆட்சி அப்படிங்கிறது செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆற்றங்கரைய தாண்டி போகும்போது குகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேடன் வந்து பார்த்தீங்கன்னா, இவர கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது இவங்கலாம் ரொம்ப ஒரு பாசமா பழகுறாங்க. அவிங்க கிட்ட போகும்போது அவிங்கலாம் நான்வெஜ் தான் சாப்பிடுறாங்க. இவரு வந்து சுத்த சைவம். இப்படி இருக்கும் பொழுது இவருக்கு தகுந்த மாரி ஃப்ரூட்ஸு இதெல்லாம் குடுத்து அவரு நல்லபடியா கவனிச்சுக்கிறாரு அந்த வேடன். இது பண்ணிட்டு அவங்க வனவாசம் போறாங்க. ராமரு, லட்சுமணன், சீதை இவங்க 3 பேரும் போறாங்க. அப்படி போய் இருக்கும் பொழுது வனவாசத்துல இருக்கும் பொழுது இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கதையில ஒரு மெயினான ஒரு சீன் அப்படிங்கிறது நடக்குது. என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது உள்ளாடி வருது. இது வந்து இவங்க பக்கம் நடந்துட்டு இருக்குது. அப்படியே அந்தாண்ட இலங்கை பக்கம் போய் பார்த்தோம் அப்படின்னா, ராவணன், ராவண பெரும்பாட்டன் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, 14 லோகங்களையும் வெற்றி பெற்று, தேவர்கள தனக்கு அடிமையாக்கி, கடவுள்ட்ட போய் வரம் வாங்கிட்டு வந்து, மிக சிறப்பான முறையில ஆட்சி அப்படிங்கிறது இலங்கையில நடத்திட்டு இருக்கிறாரு. நடத்திட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அவருடைய தங்கச்சி என்ன பண்றாங்க, சூர்பனகை இந்த மாரி சுத்தி பார்க்கறதுக்கு வராங்க. இந்த வனத்த சுத்தி பார்க்க வராங்க. யாரு? இந்த 14 லோகத்தையும் கட்டி ஆட்சி செய்யக்கூடிய அந்த ராஜாவுடைய ராவணனுடைய தங்கச்சி சூர்பனகை சுத்தி பார்க்க வராங்க காட்டுக்கு. வரும்பொழுது ராமர பார்த்தோனே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ராமர் அப்படிங்கிறது தெய்வீக பிறவி. அவர பார்த்தாலே எல்லாருமே வந்து ஒரு மதிப்பு குடுப்பாங்க. இப்படி இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வராங்க. வந்த உடனே ராமர பார்த்தோனே இம்ப்ரெஸ் ஆயி பேசுறாங்க. இந்த மாரி "ஐ வாண்ட்ஸ் டூ இம்ப்ரெஸ் டூ யூ. எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்குது. வில் யூ மேரி மீ?" அப்படின்ற மாரி கேட்டிருக்கிறாங்க. "நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு?" சொல்லிட்டு. ராமர் இருந்துட்டு, "முடியாது. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்கிறாங்க." இவங்க பொதுவா ஒரு நார்மலா இருக்கிறவங்களுக்கு ஒரு எமோஷன் ஆயி கோவம் வரும் அப்படிங்கும் பொழுது, இவங்க வந்து ஒரு அரக்க பெண்மணியா சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். இவங்க கொஞ்சம் ஹார்டா பேச உடனே லட்சுமணன் என்ன பண்ணிக்கிறாரு, அவங்கள பாடி ஷேமிங் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன பாடி ஷேமிங்? உருவ கேலி. ஓகேங்களா? லட்சுமணன் வந்து லட்சுமணன் வந்து சூர்பனகைய ராவணனோட தங்கச்சிய உருவக்கேலி பண்ணியிருக்கிறாரு. உருவக்கேலி கண்டிட்டு ஒரு மூக்க அறுத்து விட்டுருக்கிறாரு. என்ன காரணம்? "நீ பார்க்க குண்டா இருக்கிற, அசிங்கமா இருக்கிற, கருப்பா இருக்கிற, உன் பல்லெல்லாம் வெளியில நீட்டிட்டு இருக்குது. உனக்கு என்ன இவ்வளோ பெரிய முட்டைக்கண்ணு இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல மூக்க அறுத்து விட்டுறாரு. "உனக்கு நீ இருக்கக்கூடிய நிலைக்கு எங்க மேல ஆசைப்படுறியான்ற" மாரி மூக்க அறுத்து அனுப்பி விட்டுர்றாங்க. அந்த பிள்ளை அழுதுகிட்டே வருது. அழுதுகிட்டே வந்து அவங்க அண்ணங்கிட்ட நியாயம் சொல்லுது. "அண்ணா, அண்ணா இந்த மாரி ஒருத்தன் என் மூக்க அறுத்து விட்டான்ண்ணா. என்னண்ணா பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்ப அவங்க அண்ணன் சொல்றாரு, "யாரும்மா? என்னம்மா நிலவரம்ன்னு?" சொல்லி கேட்குறாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, "இந்த மாரி நான் காட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஒருத்தன பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்னேன். சொன்னதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கணும்? உனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லணும். இல்லைன்னா பிடிக்கலன்னு சொல்லணும். அவங்க தம்பி என்ன பண்ணிட்டான்? என் மூக்க அறுத்து விட்டான். இப்ப அவன் வந்து என்ன எதுவுமே அவன் தம்பி தடுக்கவே இல்ல. இது என்ன முறை? இதெல்லாம் நியாயமான்னு?" சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா உலகத்திலயும் சரி, எல்லா காலகட்டத்திலும் சரி, அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டுங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான சென்டிமெண்ட். அப்படி இருக்கும் பொழுது, அவன் வந்து ஏற்கனவே 14 லோகத்தையும் ஜெயிச்சுட்டு அவன் பெரிய டான் மாரி இருக்கிறாரு, ராவணன். அப்பேற்பட்ட டானோட தங்கச்சி மேல ஒருத்தன் காட்டுக்குள்ள இருக்கிறவன் கை வச்சுட்டான் அப்படின்னா, அவர் கம்முனு இருப்பாரா? அவர் எடுத்த உடனே கிளம்பி வராரு. யார் அவன்? அவன நான் போய் முடிச்சுப்புட்டு வரேன். அவன விடமாட்டேன். அவன போட்டுருவேன்னு சொல்லிட்டு வராரு. ராவணன் வந்து ராமன போடுறதுக்கு வராரு. கொன்னு புடுவேன், கொலை பண்றதுக்கோசரம் வராரு. வரும்பொழுது இந்தாண்ட இவங்க தங்கி இருக்கக்கூடிய குடிசையில என்ன நடக்குது, ராமர், லட்சுமணர், சீதை 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க 3 பேர் இருக்கும்பொழுது அவர் என்ன பண்றாரு, "நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கோசரம் நான் போறேன். இங்கேயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாரும் இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சாப்பாடு போய் எடுத்துட்டு வராங்க, சாப்பிடுறாங்க. அந்த குடிசையிலே இருக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு அரக்கன் யாரு, நம்ம ராவணனுடைய அடியாளு. அவன வந்து தங்க கலர் மான் மாரி மாத்துறாங்க. மான் மாரி மாத்தி பக்கத்துல வராங்க. அந்த இடத்துல வந்து சீதைய பார்த்தோன்னே இவரு என்ன பண்றாரு, "நீ என் தங்கச்சிய மூக்கு அறுத்தல்ல, நான் உங்க குரூப்ல இருக்கிற ஒரு புள்ளைய நான் கடத்திட்டு போறேன். நீ இப்படி உன் மனசு நிம்மதியா இருக்குமா? இருக்காதுல்ல. நான் உன்ன இந்த மாரி பழி வாங்குறேன்டான்னு" சொல்லிட்டு வராரு.
வந்த உடனே ஒரு தங்க கலர் மானா அந்த அரக்கனை மாத்தி அனுப்பிடுறாரு அந்த பிள்ளைகிட்ட. அந்த பிள்ளை தனியா கூட்டு வரதுக்கு. அந்த பிள்ளை என்ன பண்ணுது, அந்த மான பார்த்தோனே அவங்க புருஷன்கிட்ட சொல்லுது. சீதை வந்து அவங்க புருஷன்கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி எனக்கு அந்த மான வேட்டையாடி குடுங்க ராமரு அப்டின்ட்டு. ராமர் வந்து அந்த தங்க மான வேட்டையாடுறதுக்கோசரம் போறாரு. அந்த மான் ஓடுது. ராமர் அந்த மான துரத்திட்டு போறாரு. லட்சுமணனும் லட்சுமணனும் சீதையும் மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுது அந்த பொண்ணு, சீதை என்னங்கிறது, கண்ணு கொழுந்தனாரே நீ போயிட்டு உங்க அண்ணன பாட்டு வா. போய் ரொம்ப நேரம் ஆகுது ஆளையே காணோங்குது. உடனே அவரு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, தன்னுடைய அம்பால அந்த குடிசைய சுத்தி ஒரு கோடு போட்டு விடுறாரு. எதுக்குன்னு சொல்லி கேட்கும் பொழுது, துஷ்ட மிருகத்தாலயோ, கெட்ட நபர்களாலயோ இந்த கோட்ட தாண்டி உங்க பக்கத்துல வர முடியாது. இது வந்து தெய்வீக சக்தியால கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கோடு. சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கோடு. ஓகேங்களா? கெட்ட சக்தியால யாரும் உள்ளாடி வர முடியாது. இந்த கோட்ட தாண்டி நீங்க எக்காரணத்த கொண்டும் வெளியில போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. அவரு வந்து அவங்க அண்ணன தொலைக்கிட்டு போறாரு. அவங்க அண்ணன் மான வேட்டையாட போனாரு. இப்ப வந்து அந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்கு சீதை. ராவணன் வந்து என்ன பண்றாரு, அந்த கோட்டுக்குள்ளாடி புகுந்து அந்த குடிசையில கொண்டு அந்த பிள்ளைய தூக்குறதுக்கு வராரு. கடத்திட்டு போறதுக்கு. உள்ளாடி வரலான்னு பார்த்தா, அந்த சக்தியாகப்பட்டது அவர் உள்ளாடி உடல. இவர் என்ன பண்றாரு, உடனே மாறுவேஷம் போட்டுக்கிறாரு. பிச்சைக்காரனா மாறிறாரு. பிச்சைக்காரனா மாறி பிச்சை எடுக்கிறாரு சீத்தை கிட்ட. இந்த மாரி எனக்கு ஏதோ பிச்சை போடுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, பிச்சை போடுறேன் நீ உள்ளாடி வாங்குது. இவரு என்னங்கிறாரு, உனக்கோசரம் நான் இவ்வளோ தூரம் வந்தேன்ல, அந்த கோட்ட தாண்டி தான் நீ வாயேன் அப்படிங்கிறாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, சரி போ பிச்சைக்காரன் தானே, தர்மம் கேட்டு வந்தா யாருக்கா இருந்தாலும் தர்மம் குடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த கோட்ட தாண்டி வெளியில போகுது. போய் தர்மம் பண்ணுது. தர்மம் பண்ண உடனே என்ன ஆகுது, அந்த பொண்ண கடத்திட்டு போயிறாரு. தன்னுடைய உருவத்த மாத்திட்டு ராவணன் கடத்திட்டு போறாரு. அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா, அந்த தங்கமான ராமர் வேட்டையாடிறாரு. அந்த ராமர் வந்து அம்பு விட்டதும், அந்த தங்கமானு அதோடைய உண்மையான உருவமான அரக்கன் உருவத்துக்கு மாறிருது. மாறுன உடனே அவன் என்னங்கிறான், "ஏலேய் இந்நேரம் எங்க அண்ணன் உன் பொண்டாட்டிய தூக்கியிருப்பார்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கன் சொல்றான். உடனே ராமர் வந்து பார்த்தா, மனைவிய காணோம். ஒரு வானத்துல புஷ்பக விமானம் ஓகேங்களா? புஷ்பக விமானம்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லைங்களா? ஃப்ளையிங் சாஸ் அந்த மாரி ஃப்ளையிங் சாசர் மாரி பறக்கக்கூடிய தேர் போன்ற ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, புஷ்பக விமானத்தில அவரு ராவணன் வந்து ராமர் பொண்டாட்டி சீதைய தூக்கிட்டு போறாரு இந்த பக்கமா. இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே தொலைவிக்கிட்டே வராங்க. அப்படியே தொலைவிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தாண்ட வந்து இவரு பறந்து போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது கீழ ஒரு பறவை போகுது கழுகு. கழுகோட பேரு ஜடாயு. ஜடாயுன்ற கழுகு பார்த்தோனே திரும்ப வருது. வந்து "டேய் டேய் டேய் நில்லு, யார் இந்த பிள்ளைய கடத்திட்டு போறான்னு" சொல்லி கேட்கிறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாரி நான் சீதை என் பேரு. எங்க வூட்டுக்காரர் பேரு ராமரு. இவங்க வந்து என்ன கடத்திட்டு போறாங்கன்னு சொல்லுது. உடனே அந்த ஆளு என்ன பண்றான், ராவணன் "நீ நவுரு. நீ ஒரு சாதாரண பறவை தானே நவுருங்கிறாரு." அந்த கழுகு என்ன பண்ணுது, "நான் உன்ன விடமாட்டேன். இன்னொருத்தன் பொண்டாட்டி நீ எதுக்கு கடத்திட்டு போறன்னு" சொல்லி சண்டை போடுது. 2 பேருக்கும் சண்டை நடக்கும் பொழுது, தன்னுடைய வலிமையான ஆயுதத்த எடுத்து, அந்த பறவையோட ஒரு ரெக்கைய வெட்டி போடுறான் ராவணன். உடனே அந்த பறவை கீழ விழுந்துருது. கீழ விழுகும்போது அந்த அம்மா என்ன பண்ணுது, பரிதாபப்படுது. அந்த அம்மா என்ன பண்ணிருக்குது, ரொம்ப பிரில்லியன்ட்டா இருந்திருக்குது சீத்தை. அவங்க வூட்ல இருந்து இங்க வரைக்கும், இப்ப ஒரு வடிவேலு தான் மசாலா, அந்த வூட்ல இருந்து இந்த வூடு வரைக்கும் மொளகாத்தூள் போட்டு வருவாங்கல்ல, அந்த மாரி இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது, போற வழிலாம் தங்கிட்ட இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து கழட்டி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டே வருது. இதையெல்லாம் அடையாளம் வச்சு என் புருஷன் தொலைவிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது, அந்த ஜடாயு பறவை பக்கத்துல போய் அந்த அந்த அம்மா கீழ போட்ட அந்த ஒரு நகை அப்படிங்கிறது கிடக்குது. உடனே அந்த நகைய இவரு வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு. யாரோ வந்து கேட்டா குடுக்கலாம், காட்டலான்ட்டு. அப்ப அந்த இடத்துல ராமரும், லட்சுமணனும் வராங்க. வந்த உடனே பார்த்துட்டு ஜடாயு கிட்ட கேட்கறாங்க. கழுகு கிட்ட, "உனக்கு ஏன் இந்த மாரி ஆயிருச்சுன்னும்போது, இந்த மாரி ராவணன் அயோக்கிய பையன் வந்து ஒரு பிள்ளைய கடத்திட்டு போறான். மோசமான ஆளு. என்ன ஏதுன்னு பாருங்க. இன்னொருத்தன் பொண்டாட்டி அவன் எதுக்கு தூக்கிட்டு போறான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்போது, கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துர்றாங்க. ஆ இந்த நகைய காட்டுறாங்க. இந்த நகை வந்து யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு. ராமர் சொல்றாரு, "என்னுடைய மனைவியுடையது தான்" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஓகே அவன் எந்த பக்கமா போனான்? அவன் இலங்கை நோக்கி தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஜடாயு. உடனே சரின்னு சொல்லிட்டு இலங்கையை நோக்கி போறாங்க. போற வழியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாலிய மீட் பண்றாங்க. ஓகேங்களா? வாலி, சுக்ரீவன் ஓகேங்களா? சுக்ரீவன மீட் பண்றாங்க. சுக்ரீவன் சொல்றான், காட்டுல வந்து அப்படியே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஓகேங்களா? சுக்ரீவன பார்த்தோனே, "ஏன் இந்த மாரி உட்கார்ந்துருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அவரு சொல்றாரு சுக்ரீவன், "இல்ல என் மனைவிய வந்து எங்க அண்ணன் அபகரிச்சுக்கிட்டான். என் மனைவி என்னை விட்டு போயிருச்சு. எனக்கு ரொம்ப சோகமா இருக்குது." அப்படின்னு சொல்றாரு. உடனே ராமருக்கு மனச டச் பண்ணிருச்சு. என்னடா இது நாமளும் நம்ம பொண்டாட்டிய ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான், அபகரிச்சுட்டான்னு சொல்லி தான் வரோம். வந்து பார்த்தா இவனும் அவன் பொண்டாட்டிய எவனோ தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்றான். இவனுக்கு நம்ம ஏதோ உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்ப கேட்கும் பொழுது கதைக்குள் கதை. ஃப்ளாஷ்பேக்கு உள்ளாடி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. இப்ப வந்து என்ன பண்றாங்க, வாலியோடைய ஃப்ளாஷ்பேக் சொல்றாங்க. வாலியோட ஃப்ளாஷ்பேக்கு.
கிஷ்கிந்தைன்னு சொல்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா கடவுள்ட்ட வர வேண்டி 2 வாரிசு வாங்குறாரு. பெரியவன் பேரு வாலி, சின்னவன் பேரு சுக்ரீவன். வாலிக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ன்னு சொல்லி கேட்டோம்னா, அவன் எதிர்ப்புற யார் சண்டை போட்டாலும், அவன் எதிரியோடைய பலத்துல சரிபாதி அப்படிங்கிறது வாலிகிட்ட வந்துரும். அப்போ வந்து என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப பலசாலியாயி எதிரிய தோற்கடிச்சுரும் அப்படிங்கிறது கடவுள்ட்ட வாங்குன வரம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கன் வந்து சண்டைக்கு வரான் வாலிகிட்ட. வாலி என்ன பண்றாரு, சண்டை போட்டு அந்த அரக்கன கொன்னு போடுறாரு. அந்த கொன்னு தூக்கி எறியும் பொழுது, அந்த உடலாகப்பட்டது போய் பர்வத மலைன்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் வாழக்கூடிய ஒரு மலை மேல போய் விழுவுது. அந்த மலையில இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு செத்துப்போன பொணத்த எங்க மலை மேல தூக்கி போட்டான். அந்த பொணத்தோட ரத்தம் எங்க குடிசை மேலலாம் தெறிச்சிருச்சு. அந்த தூக்கி போட்டவனுக்கு நான் சாபம் குடுக்குறேன். என் மலை மேல ஏறுனான்னா, அவனுக்கு மரணம் நிச்சயம். தலை வெடிச்சு செத்து போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு, சாபம் குடுத்துர்றாங்க முனிவர்கள். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வாலி வந்து பெருசா கண்டுக்கல. நான் எதுக்குடா உங்க மலைக்கு வரப்போறேன்? எனக்கு அங்க வரணும்னு அவசியமே இல்ல. எனக்கு என்ன தலையெழுத்தா உன் மலைக்கு வரணும்னு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இப்படி இருக்கும் பொழுது, அந்த செத்து போனான்ல அரக்கன், அவனோட தம்பி ஒருத்தன் சண்டைக்கு வரான். எவன்டா எங்க அண்ணன கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அரக்கன் பேரு மாயாவி. அவன் என்ன பண்றான், "டேய் வாலி தைரியம் இருந்தா வெளியில வாடா. டேய் ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு" சொல்லிட்டு வந்து சண்டைக்கு கூப்பிடுறான். வாலி என்ன பண்றாரு, அவன சண்டைக்கு கூப்பிடுறாரு. அவன் என்ன பண்றான், எதுக்குன்னு சண்டை போடல. ஓடி போய் வாடா வாடான்னு கூப்பிடுறான். கூடவே ஓடுறாரு இவரு. பின்னாடியே சுக்கிரனும் ஓடுறாரு அண்ணனுக்கு துணையா. குகைக்குள்ளாடி போய் மாயாவி ஒளிஞ்சுக்கிறான். போகும்போது வாலி என்ன பண்றாரு, தம்பிகிட்ட "சுக்ரீவா நீ வாசப்படிக்கிட்டே நில்லு. நான் போய் அவன முடிச்சுப்புட்டு வரேன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. உள்ளாடி போனவாட்டி குகைக்குள்ளாடி போயிட்டாலே, இருட்ட இருட்டான பகுதிக்கு போனாலே அரக்கர்களுக்கு சக்தி அதிகமாயிரும்னு சொல்லி ஒரு விஷயம் நம்பப்படுகிறது. அப்ப என்ன பண்றான் மாயாவி இன்னும் பலசாலியா மாறுறான். பலசாலியா மாறி என்ன பண்றான், சண்டைக்கு நிக்கிறான் வாலிகிட்ட. சண்டை பிடிக்கிறான், சண்டை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறான். பயங்கரமான சண்டை அப்படிங்கிறது நடக்குது. அரமா அரை நாள் இல்ல, 1 நாள் இல்ல, 1 வாரம் இல்ல, 1 மாசம் இல்ல, மாச கணக்குல சண்டை நடக்குது. நடந்துட்டு இருக்கும்பொழுது மாயாவி என்ன பண்றான், திடீர்னு இந்தாண்ட மிமிக்ரி பண்றான். இந்தாண்ட சுக்ரீவன் பக்கமா. என்ன மாரி பண்றான்னா, வாலி குரல்ல சுக்ரீவன்ட்ட பேசுறான். "சுக்ரீவா, அந்த அரக்கன் என்ன கொன்னுப்புட்டான். உன்ன கொல்லப் போறான். நீ சீக்கிரமா இந்த மலையோட கதவ சாத்திட்டு ஓடி போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்க என்ன நடக்குறான், அந்த சுக்ரீவன் என்ன பண்றான், வாலி சொன்னதுக்கு தகுந்த மாரியே அந்த பெரிய பெரிய பாறைய எடுத்து அந்த கதவ அந்த மலையோட குகையோட வாசப்படியில மூடிட்டு ஓடி வந்துர்றான். ஓடி வந்தவாட்டி சில வ ஆ ஆண்டுகளே ஆயிருது. இந்த சில ஆண்டுகளுக்கு இடையில வந்து பார்த்தோம்னா, வாலி அந்த அரக்கன கொன்னுப்புட்டான். கொன்னுட்டு வெளியில வந்து பார்த்தா தம்பிய காணோம். அதுக்கு பதிலா அந்த குகையோட வாசப்படியே மூடி இருக்குது. என்னடா இது! என் தம்பி இந்த மாரி விட்டுட்டு போக மாட்டானேன்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு, அவன் அங்க அந்த பாறையெல்லாம் உடைச்சுட்டு வெளியில வந்து வரான். இங்க வந்து பார்த்தா, அந்த நாட்டையே சுக்ரீவன் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். என்ன காரணம்னா, அவங்க அண்ணன் செத்து போயிட்டான்னா, தம்பி தான் ஆட்சி செய்யணும். ஆட்சிக்கு யார் வராங்களோ, அவங்க அண்ணனோ, தம்பியோ இருந்தாங்கன்னா, அவங்க மனைவி இனிமே இவங்களோட மனைவி அப்படின்ற மாரி அன்னைக்கு இருந்திருக்குது. உடனே இத பார்த்த உடனே வாலிக்கு கோவம் வந்துருச்சு. "என் பொண்டாட்டிய நீ இன்னைக்கு பொண்டாட்டி மாரி நீ வச்சுக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு தம்பி மேல. தம்பிய பிடிச்சு அடிச்சு தொவன்னு துவைக்கிறாரு. துவைச்சுட்டு தொரத்தி விடுறாரு. தொரத்தும் பொழுது கொலை பண்றேன்னு தொரத்திட்டு வராரு. இதுக்கு இடையில வந்து பார்த்தோம்னா, சுக்ரீவனோட பொண்டாட்டிய நானே தான் வச்சுக்கணும்னு புடிச்சு வச்சுக்கிட்டாரு. இவன கொலை பண்ணிட்டு வரேன்னு தொரத்தும் பொழுது, இவன் என்ன பண்றான், மல மலன்னு ஓடி அந்த பர்வத மலையில ஏறிக்கிறான். பர்வத மலை அடிவாரம் வரைக்கும் வந்த வாலிக்கு தான் ஞாபகம் வருது. இந்த மலை மேல கால வச்சா நம்ம தலை வெடிச்சு செத்து போயிருவோம். நம்ம அந்த மலை மேல ஏறக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப போயிடுறான். இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி ராமர் கிட்ட சுக்ரீவன் இந்த மாரி கதைய சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த மாரி நடந்துச்சு என் வாழ்க்கையிலன்ட்டு. "உன்னையும் குறை சொல்ல முடியாது, உங்க அண்ணனையும் குறை சொல்ல முடியாது கண்ணு. எல்லாம் நேரம் தான் கண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ராமர் அறிவுரை சொல்றாரு. இப்ப நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கிறாரு. நீங்க என் பொண்டாட்டிய எனக்கு எப்படியோ மீட்டு குடுங்கன்னு சொல்லி கேட்கறாரு. அப்படி சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ராமரு, "சரி கண்ணு நான் உனக்கோசரம் பண்ணி தரேன் வா கண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, "போய் உங்க அண்ணன நீ சண்டைக்கு கூப்பிடு. அவன் சண்டைக்கு வரட்டும். நீ இந்த காட்டுக்கு அவன கூட்டிட்டு வந்துரு. நான் மறைஞ்சு நின்னு அம்பு விட்டு அவன கொன்னு போடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. "ராமா உன்னைய நம்பி தான் போறேன். நீ தான் காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் போறாரு. போய் வாலிய கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து சண்டை போடும் பொழுது 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, அரை மதியானம் ஆகுது, 1 நாள் ஆகுது. சுக்ரீவன் போட்டு தொவன்னு அ வாலி போட்டு சுக்ரீவன தொவன்னு துவைக்கிறான். அண்ணங்கிட்ட தம்பி அடி வாங்குறான். அப்ப என்ன ஆகுது, ராமருக்கு ஒரே சந்தேகமா இருக்குது. என்ன காரணம்னா, 2 பேருமே பார்க்கறதுக்கு குரங்கு மாரி தான் தெரியிறாங்க. யாரு வாலி, யாரு சுக்ரீவன்னு அடையாளம் தெரியல. அப்ப என்ன பண்றான், அடி வாங்க முடியாம, வலி தாங்க முடியாம, சுக்ரீவன் வாலி கிட்ட இருந்து தப்பிச்சு மறுபடியும் அந்த மலை மேல ஏறிக்கிறான். மறுபடியும் என்ன பண்றான், அடிவாரம் வரைக்கும் போன வாலி, அந்த மலை மேல ஏறுனா தலை வெடிச்சு செத்து போயிரும்னு சொல்லி திரும்ப போயிடுறான். திரும்ப அன்னைக்கு நைட் வந்து சந்திக்கிறாங்க. ராமரும், லட்சுமணனும், சுக்ரீவனும்.
அப்போ வந்து சுக்ரீவன் சொல்றாரு, "யோ கம்முனு இருப்பா, நீ ஒரு பெரிய மனுஷன்னு உன்னை நம்பி நான் போனேன். கடைசியா பார்த்தா நீ என்ன அடி வாங்க விட்டுட்ட பார்த்தியான்னு" சொல்லி கேட்கறாரு. அவரு என்னங்கிறாரு ராமரு, "ஏய் சாரிப்பா, சாரி எதுவும் கோவிச்சுக்காத. பார்க்கறதுக்கு 2 பேரும் குரங்கு மாரியே தான் இருக்கிறீங்க. 2 பேரையும் எனக்கு அடையாளம் தெரியல. மாறி நான் உன்னைய குத்திப்புட்டனா, உன் மேல அம்பு விட்டுட்டா நீ செத்து போயிருவல்ல. அதனால தான் நான் எதுவும் பண்ணல. நாளைக்கு நான் சொல்றேன் அந்த மாரி நீ பண்ணுங்கறாரு." "யோவ் போயா கம்முனு. நீ சொன்ன மாரிலாம் செய்ய முடியாதுன்னு" சொல்லிட்டு இவரு கோவிச்சுக்கிறாரு. அப்ப என்னங்கிறாரு ராமரு, "இங்க வாப்பா சொல்ற பேச்ச கேளு. நாளைக்கு நீ சண்டைக்கு போ. போகும்போது உன் கழுத்துல ஒரு மாலை போட்டுட்டு போ. இந்த மாலை வச்சுட்டு நீ சண்டை போடு. மாலை போட்டிருக்கிறது நீயி. நான் உன்னைய கொல்ல மாட்டேன். மாலை போடாம வரான் பாரு, அவன நான் கொன்னு போடுவேன்னு" சொல்லி ஐடியா குடுத்து அனுப்பி விடுறாரு. போயிட்டு வாலி மறுபடியும் கூட்டிட்டு வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது என்ன நடக்குது, ராமர் மறைஞ்சு நின்னு அம்பு விட்டு வாலிய கொன்னு போடுறாரு. மரண தருவாயில ராமர் வந்து வாலி பக்கத்துல போறாரு. போயிட்டு பேச்சு குடுக்குறாரு. "நீ எதுக்கு அவன் பொண்டாட்டிய எடுத்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து வாலி கேட்கறாரு ராமர பார்த்து, "ராமா, நீ வந்து கடவுளோட அவதாரம். உன்னைய பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ இந்த மாரி தர்மத்துக்கும், நியாயத்துக்கும், நீதிக்கும், நேர்மைக்கும் உதாரணமே நீதான். நீ இந்த மாரி நான் மறைஞ்சு நின்னு அம்புட்ட கொலை பண்றது நியாயமா? அவன் தரப்பு நியாயத்த நீ கேட்ட. என் தம்பி தரப்பு நியாயத்த. என் தரப்பு நியாயத்த நீ கேட்டுருக்கணும்ல. அதுதானே சரி. அதுதானே முறை. அத வுட்டுட்டு நீ என் தரப்பு நியாயத்த கேட்காம வுட்டுட்டியே! தப்பு பண்ணிட்டியா ராமா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ராமருக்கு அது ரொம்பவே ஒரு வருத்தத்த உருவாக்கிருச்சு. அவன் கரெக்ட்டா தான் கேட்கறான். நம்ம விசாரிச்சு பார்த்துட்டுல தண்டனை குடுத்துருக்கணும். சரி வுடு, அவசரப்பட்டோம் மாட்ருக்கு. சரி வுடு, பேசிக்கலாம். உனக்கு நான் மோட்சம் தரேன்னு சொல்லி மோட்சம் குடுத்துர்றாரு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிஷ்கிந்தை அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்ரீவன் கிட்ட ஒப்படைக்கப்படுகிறது. அப்படியே ராமர் இங்க வராரு. வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அனுமர் வந்து ஆஞ்சநேயர் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆவுறாரு, ராமர் கூட. ஜாயிண்ட் ஆன வாட்டி, அப்படியே இலங்கை கிட்ட வந்துட்டாங்க. இலங்கை கிட்ட வந்த வாட்டி என்ன பண்றாரு ராமரு, ஆஞ்சநேயர தூது அனுப்புறாரு. போயிட்டு, "நீ போய் அங்க பாட்டு வா கண்ணு." "என்னாத்துக்கு பாட்டு வர கண்ணு?" "அங்க நிஜமாலுமே சீதை அங்க இருக்குதான்னு போய் பார்த்துட்டு வான்னு" சொல்லிட்டு. உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்றாரு, மிகப்பெரிய உருவத்த மாத்திட்டு இங்கேருந்து இலங்கைக்கு போறாரு. போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, கடலுக்கு நடுப்புற ஒரு சாமி எட்டி பாக்குது. சாமி எட்டி பார்க்கும்போது ஒரு அரக்க பெண்மணி எட்டி பார்க்குறாங்க. "யார் நீ? என்னை தாண்டி தான் போகணும் இலங்கைக்குள்ள." அப்படின்னா இலங்கையோடைய பாதுகாப்பு படையில இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அரக்கின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன நடக்குது? ஒரு முக்கியமான ட்விஸ்ட் அப்படிங்கிறது நடக்குது. இத வந்து பார்ட் 2 வீடியோல சொல்றேன்.